Good evening all. Welcome to my YouTube channel. ஸோ அகெயின் நிஃப்டி இப்போ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நேத்தோட வீடியோ கண்டினியூவேஷன் சொல்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். நேற்று இந்த லெவல் 25,118 சப்போர்ட்டாக எடுத்து நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் காலில் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஈவன் ஷேர் நியூ பையர்ஸுமே வந்துட்டு பை பண்ணலான்ட்டுன்னு. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்குமே அப் ட்ரெண்ட் தான். ஆல்மோஸ்ட் 178 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ அப்படின்னும் போது திருப்பி அடுத்த லெவல் ஆஃப் நிஃப்டி வந்து எங்க போகும்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட். ஸோ 25,665 அனதர் ஒரு 300 பாயிண்ட் இருக்கு. அண்ட் அப்கமிங் டேஸ்ல அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 26,137. ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்ல தான் லாஸ்ட் 2 டேஸா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னும் போது இந்த லெவல் ஸ்டில் இந்த லெவல் 25,117 வந்து நீங்க சப்போர்ட்டா வச்சுட்டு ஸ்டில் யூ கேன் கோ ஃபார் எ பை. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருந்தாலுமே காலில் பை பண்ணலாம். அண்ட் வந்து ஷேர்ஸ் நியூ பை ஸ்டாக்ஸ் எதனா நியூவாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் பை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் 2-3 வீடியோஸ் முன்னாடி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன். எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கு. நீங்களே பார்க்கலாம், கிரீன்ல தான் இருக்கு. சில ஸ்டாக்ஸ் லோ வேல்யூன்றதுனால உங்களுக்கு ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஏன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட்னு இருக்கு. ஒரு நாளைக்கு 5 பாயிண்ட் அப்படிதான் மூவ் ஆகும். இன்கேஸ் வேல்யூ ஜாஸ்தியா இருந்தா ஸ்டாக்ஸ் 40-50 பாயிண்ட் கூட மூவ் ஆகும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 40 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 3 டேஸ் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன்னு வாங்க பார்ப்போம். பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் கம்பெனி, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா வந்து இந்த ரேஞ்சிலேயே இருந்தது. ஸோ இப்போதான் பிரேக் அவுட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா 1023. அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா 1051. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ நான் சொல்லும் போது 1023 இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 1060, 1059 கிட்ட சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அது ரீச் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு நான் சொன்னது வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40-45 பாயிண்ட்ஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸ்டில் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த லெவல் வந்து 1150 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பனா இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் கூட மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்காக தான் நான் சொல்றேன். இன்ட்ரா டேக்கு நான் சொல்ல. இன்ட்ரா டே வந்து நான் பண்ணவும் மாட்டேன், யாருக்கும் எஜுகேட்டும் பண்ண மாட்டேன். ஸோ அன்னைக்கு எப்படி எதனாலன்னா அன்னைக்கு நிஃப்டி வந்து டவுன்ல இருந்தா உங்களோட எந்த ஷேர்ஸா இருந்தாலுமே டவுன்ல தான் இருக்கும். ஸோ இன்ட்ரா டேலாம் வந்து ஒரு லக்கு மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்காக நான் சொல்றேன். ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ்னா இன்னைக்கு இல்லைனாலும் மார்க்கெட் என்னைக்கா இருந்தாலும் அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருந்தா அது பாட்டுன்னு அதோட டார்கெட் நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த டார்கெட் நான் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அனதர் 100 பாயிண்ட்ஸ்ன்றது மேபி அனதர் 1 வீக்லயும் நடக்கலாம், இல்லை 2 வீக்ஸ்லயும் நடக்கலாம். ஸோ இதை தவிர நான் புதுசா ஒன்று சொல்ல போறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டர்னல்ன்றது ஒரு ஜொமேட்டோ கம்பெனி. ஆக்சுவலா இது கொஞ்ச நாள் முன்னாடி ஜொமேட்டோ தான் இருந்தது. இப்போ வந்து இட்டர்னல் மாத்திருக்காங்க ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி. ஸோ அதோட லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுவுமே ஸ்விங் ட்ரேடர்ஸ் தான். ஸோ 1 மந்த் கழிச்சு கூட நடக்கலாம். ஷார்ட் டைம்ல நடந்தா வெல் அண்ட் குட். ஸோ 1 மந்த்னுமே ஒரு பெரிய வெயிட்டிங் பீரியடா நான் கன்சிடர் பண்ணல. ஸோ 1 மந்த்லயும் உங்களுக்கு ஒரு 8% கொடுத்திருந்தாலுமே பெரிய விஷயம் தான். ஏன்னா 1 மந்த்ல 8% கிடைக்குதுன்னும் போது. ஸோ இப்போ இதோட லெவல் வந்து 354 இன்னைக்கு. ஆக்சுவலா இதுக்கு அடுத்தது இதோட டார்கெட் வந்து 393. ஸோ இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்குமே எதனா வந்து கம்பெனிஸை பத்தி ஸ்டாக்ஸ் பத்தி தெரியணும்னா கேட்கலாம். அண்ட் வந்து இப்போ என்எஸ்சி வெப்சைட்ல உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கணும்னு மார்க்கெட் டர்ன் ஓவர் ஆஸ் ஆன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15th அக்டோபர். ஸோ இதுலயே பாருங்க, நான் எதுவும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே குறை சொல்லல. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இன்னைக்கு மட்டுமே பாருங்க கம்பேரிசன் காமிக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருது, ஷேர்ஸ் மூலியமா எவ்வளவு பேர் வந்து ஷேர்ஸை வாங்குறாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1622 வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இதோட டர்ன் ஓவர். ஆனா ஷேர்ஸ் வாங்குறவங்க பாருங்க, அதுலயே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ஷேர்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு ஈக்விட்டிலே டெரிவேட்டிவ்ஸ்ன்றது ஆப்ஷன்ஸ். அப்புறம் கரன்சி அதுக்கிட்ட நம்ம போக வேண்டாம் ஆக்சுவலா.
அப்புறம் கமாடிட்டி ஓகே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் பத்தி தான் இருக்கும். ஸோ வால்யூம் கம்மியா தான் இருக்கும். கோல்டு அந்த மாரிலான்ட்டுன்னு. ஸோ அதனால உங்களுக்கு நார்மலா எஸ்ஐபின்றது உங்களுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர் உங்களோட அமௌண்ட் வந்து ஹேண்டில் பண்றது. வேறஸ் நம்ம ஷேர்ஸ் வந்து டைரக்ட்டா நம்மளே வந்து ஹேண்டில் பண்றது டிமேட் அக்கவுண்ட்ட வச்சு. ஸோ அதனால எந்த அளவுக்கு வந்து ஒரு குரோத் இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இத தவிர நெறைய இன்ஃபர்மேஷன் என்னோட சேனல் மூலியமா குடுப்பேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கூட கேட்கலாம். நீங்க எதனா ஷேர்ஸோ, ஸ்டாக்ஸோ வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் எனி கொஸ்டின்ஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க கேட்கலாம். அண்ட் ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.